நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே பேசும்படியாக வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களுக்கு ஃபோன் பண்ணும் பொழுது மீண்டும் அவருக்கு அந்த பழைய குரல், அந்த கம்பீர குரலை தேவன் அவருக்கு தந்திருக்கிறபடியால் அவரை நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த குரலை கேட்டதுமே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாயிடுச்சு. இந்த கால்வலி தான் இன்னும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குதுன்னு சொன்னாங்க. கர்த்தர் அதையும் நீக்க வல்லவராக இருக்கிறார். அதிசயங்கள் அற்புதம் செய்கிற தேவன் அதை அவருக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே அவரை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. ஆன்டிக்காய் செபிக்கிறேன். தேவன் அவர்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி உற்சாகப்படுத்தி கிருபைக்குள் மூடி இன்னும் அவர்கள் உற்சாகத்தோடு தேவனுடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் அவருக்கு அருள் புரிவாராக. சபை மக்களாகிய உங்களை தேவன் ஆசீர்வதித்து காத்து பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி கிருபைக்குள் மூடி இந்த நாட்களுக்குரிய தைரியத்தை தந்து தேவைகளை சந்தித்து வழிநடத்தி உற்சாகப்படுத்தி ஆசீர்வதித்து காத்து கிருபைக்குள் முடிகொள்வாராக. ஆமென். கடந்த முறை உங்களோடு பேசினேன். நேரம் குறைவாக இருக்கிறபடினாலே நாம் ஜெபித்து தேவ செய்திக்குள் கடந்து செல்வோம். ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, வாரும் பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் வந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சத்திலே உம்முடைய அன்பின் தீயை மூட்டியரும். பற்பல பாஷைகளின் மூலமாய் ஜாதியான மக்களை விசுவாச உரிமைக்குள் கூட்டி சேர்க்கிற தேவரே, எங்களை உம்முடைய வசனத்திலே பரிசுத்தமா, உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். கடந்த முறை உங்களோடு பேசும் பொழுது என்ன தலைப்பு? முழு மனதுடன். இது 2ஆம் பாகம். ஆகவே முதல் பாகத்தில் நாம் பார்க்கும் பொழுது 2 நாளாகவும் 25ஆம் அதிகாரத்தில் அமத்சியாவை குறித்து பார்த்தோம். அந்த அமத்சியா தேவனுக்குரிய இருதயத்துக்கு ஏற்றவனாய் நடந்தாலும் அவன் முழு மனதோடு நடக்கவில்லை என்று சொல்லி வேதம் சொன்னதை நாம் தியானித்தோம். எப்படியாக அவன் ஜெயத்தை பெற்றிருந்தாலும், இந்த ஏசாவினுடைய சந்ததியை அவன் ஜெயித்திருந்தாலும், பிற்பாடு அவர்களுடைய வழிபாடுகளிலே அவன் சென்றபடினாலே அவன் தேவனுக்கு பிரியமில்லாதவனாய் காணப்பட்டான். அவனுடைய மரணமோ மகா பயங்கரமாக இருந்தது. அந்நிய தேசத்திலே அவன் துரத்தி அடிக்கப்பட்டு அங்கே அவன் கொலை செய்யப்பட்டு மடிந்து போவதை நாம் பார்க்கிறோம். முழு மனதோடு அவன் தேவனை பின்பற்றவில்லை. ஆகவே பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் நம்ம அதிகமான மக்களை பார்க்குறோம். சாலமோன் ராஜாவை பார்க்குறோம். சாலமோன் ராஜா அவன் கேட்காத செல்வத்தையும் ஆயுசையும் அவனுக்குரிய மகிமையும் தேவன் தந்தார். அவன் தான் பெற்றுக்கொண்ட ஞானம் தேவனால் தரப்பட்டது என்றும் அதை அவன் பெரிதாக நினைக்காமல் அவன் பெருமையிலே விழுந்து தேவனுக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபட்டு முழு மனதோடு அவன் தேவனை பின்பற்றவில்லை. கடைசி காலங்களிலே அவன் அந்நிய தேவர்களுக்கு அதிகமாக விக்கிரக கோயில்களை கட்டினான். அதிகமாக தேவனை எரிச்சல் மூட்டினான். அதிகமாக தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டு அவன் தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கினபடினாலே தேவன் அவனை சிட்சித்தார். வேதத்தின் அடிப்படையிலே பல இடங்களிலே அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். ஆகையினால பிரியமானவர்களே, முழு மனதோடு தேவனை நாம் பின்பற்ற வேண்டும். யோசேப்பை பாருங்கள். அவன் விற்கப்பட்டான், அடிக்கப்பட்டான், நொறுக்கப்பட்டான், அடிமையாக வேலை செய்தான், சிறைச்சாலையில் இருந்தான். ஆனால் முழு மனதோடு தேவனை பின்பற்றினான். பாருங்க, கடைசி காலங்களில் அவன் ராஜாவுக்கு அடுத்தபடியாக, ராஜாவே சொல்றார், உன்னிடத்தில் உத்தரவு பெறாமல் ஒருவனும் கை கால் கூட நீட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அந்த அளவுக்கு தேவன் உயர்த்தினார். முழு மனதோடு தேவனை பின்பற்றின யோசேப் முழு மனதோடு தேவனை பின்பற்றினான். பாருங்க பிரியமானவர்களே, ஆபிரகாம் வயது சென்றவனாய் இருந்தும்
அதை குறித்து அவன் எண்ணவில்லை என்று வேதம் சொல்கிறது. அவன் தேவனை முழு நம்பிக்கையோடு பின்பற்றினான், முழு மனதோடு பின்பற்றினான். 100 வயசுங்க, 100வது வயசுல தான் கொடுக்கிறார் குழந்தைய. முழு மனதோட இருக்கிறார். தேவனால் எல்லாம் கூடும் என்ற நம்பிக்கை. ஒரு யோசிச்சு பாருங்க, திருமணமாகி கொஞ்ச நாட்கள்ல குழந்தை இல்லைன்னு சொன்னாலே சோர்ந்து போயிடும். தேவனுக்கு விரோதமான எண்ணங்கள், தேவன் இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்விகள், தேவன் வேதத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டது அதெல்லாம் பழைய கதைகள். இப்பொழுது என்ன, என் வாழ்க்கையில் நடப்பது என்ன, அப்படிதான் யோசிக்கிறோம். முழு மனதோடு பின்பற்று, நிச்சயமாக தேவனால் எல்லாம் கூடும். பெரிய விஷயமே இல்லைங்க ஆண்டவர், பெரிய விஷயமே இல்லை. ஒரு சூம்பின கை உடையவனை முழு கையா நீட்டபடி செய்கிறார். மறு கையை போல் ஆகுதுன்னு வேதம் சொல்லுது. சர்வ வல்லமுள்ள தேவனுங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையும் அவர் க்ஷணப்பொழுதுல மாத்திருவார். ஆச்சரியமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். மருந்து மாத்திரைகளால் கூடாதது. சும்மா ஒரு சாதாரண தக்காளி எடுத்து சாப்பிட்டா உடம்பு சரியாயிடும். பயங்கரமான தேவனுங்க. ருசிக்கணும், அதுதான் வேதம் சொல்லு. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார். முழு மனதை கொடுங்க, உலகத்தின் மேல செலுத்தாதீங்க. அதுதான் வேதம் சொல்லுது. உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை. பிரியமானவர்களே, முழு மனதோடு செயல்படும். வேதத்தின் அடிப்படையில் சாதித்தவர்கள் எல்லாம் முழு மனதோட தேவனுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தபடினாலதான் இன்னைக்கு வேதத்துல அவங்களுடைய பெயர் வருது. வேதத்துல அவர்களுடைய பெயர்கள் இடம்பெற்று சரித்திர நாயகர்களாக, சரித்திர நாயகிகளாக விளங்குகிறார்கள் என்று சொன்னால் முழு மனதையும் தேவனுக்கு தருகிறார். கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, காப்பாற்றினாலும் சரி, காப்பாற்றாவிட்டாலும் சரி, இருந்தாலும் சரி, இருக்காவிட்டாலும் சரி, அழிந்தாலும் சரி, வாழ்ந்தாலும் சரி, இறந்தாலும் சரி, ஜீவித்தாலும் சரி, தேவனுக்காக கொடுக்கிறாங்க. இன்னைக்கு சரித்திர நாயகர்களாக உள்ள இருக்கிறாங்க. வேதத்துல 2000 வருடங்கள் ஆயிடுச்சு. இன்னும் அவர்களை தியானிக்கிறோம். இன்னும் அவருடைய சாட்சி ஜீவனுள்ளதா இருக்கிறது. பிரியமானவர்களே, முழு மனதோட தேவன் நம்மை நேசிக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்க, அவருடைய அன்பு முழு மனதோட செயல்படுது. முழு மனதோட தன்னுடைய சொந்த குமாரனை கொடுக்கிறாருங்க இந்த பூமிக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய எல்லா கேவலமான, கீழ்த்தரமான, அசிங்கமான, அசுத்தமான செயல்களுக்காக. சற்று யோசித்து பாருங்க, தனித்தனி நபராக நம்முடைய வாழ்க்கையை நம்ம செய்திருக்கிற அசுத்த காரியங்கள், அசுத்த பாவங்கள் எவ்வளவு இருக்குது. மேலிருந்து தேவன் இவைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார். எவ்வளவு கீழ்த்தரமான செயல்கள் நம்மிடத்தில் காணப்படுகிறது. எவ்வளவு அசிங்கமான, அருவருப்பான எண்ணங்கள் நம்முடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் ஆக்கிரமித்து நம்மளை அசூசிப்படுத்தி கொண்டு இருக்கிறது. மேலிருந்து பார்க்கக்கூடிய தேவன் நம்முடைய மீட்புக்காக அவருடைய பரிசுத்தமுள்ள, மகா பரிசுத்தமுள்ள சொந்த குமாரனை அவர் இந்த பூமிக்கு முழு மனதோட அனுப்புறாருங்க. முழு மனதோட அனுப்புறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு முழு மனதோட நம்மளால அர்ப்பணிக்க முடியுதா? சற்று யோசித்து பாருங்க. மனிதன் பிறக்கிறான், இறக்கிறான், வாழ்கிறான், மற்ற காரியங்கள் நடக்குது. ஆனா அவன் எங்க போனா என்னன்னு சொல்லி தேவன் விட்டுருக்கலாம். அவன் ஆடுறான் ஆட்டம், போகட்டும் படுகொழிக்கு அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாம். ஆனா அப்படிதான் இவனுடைய அன்பு முழு மனதோடு இறங்குறார். மீட்டே ஆகணும். எதிராளி ஜெயம் பெறக்கூடாது, சாத்தான் ஜெயிக்க கூடாது, நமக்கு விரோதமாய் செயல்பட்டவன் அவன் ஜெயம் பெறக்கூடாது. ஆகவே மனுகுலம் மீட்கப்படணும், ஆத்துமாக்கள் மீட்கப்படணும். குமாரனை கேட்கிறார், போக மனதா இருக்கிறியா? நீங்க சொல்லுங்கப்பா, நான் போறேன் அப்படிங்கிறார். முழு மனதோட வரார். பாருங்க பிரியமானவர்களே,
யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். பிதா அனுப்புறாரு, குமாரன் வர்றார், முழு மனதோட வர்றார், முழு மனதோட வர்றார். அவர் சொல்றாரு, என்னுடைய விருப்பத்தின்படி அல்லப்பா, பிதா விரும்பிட்டார், மனுகுலம் மீட்கப்படணும், முழு மனதோட அவர் அன்பு செலுத்துறார். ஆகவே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது என்றார். என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள நான் இந்த பூமியில வரல, என்னை அனுப்பினவர் ஒருவர் இருக்கிறார், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றவே நான் இந்த பூமிக்கு வந்தேன், முழு மனதோட வந்திருக்கிறேன்னு சொல்றான். பாருங்க பெரியம்மாளோட எப்படிப்பட்ட ஒரு அன்பு. இதை நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. 100 ஆண்டு காலம் வாழ்வது என்பது ஒன்றும் பெரிய வாழ்க்கை அல்ல. அது கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுடைய 40 ஆண்டு காலம் போயிட்டு இருக்கோம், 50, 60, சிலர் 80 கூட தொட்டுட்டு இருப்பீங்க. சட்டுன்னு போயிடுச்சு, அவ்வளவுதான். இன்னும் இருக்க போறது இன்னும் ஒரு 100 ஆண்டு காலம், 20 ஆண்டு காலம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? முழு மனதையும் தேவனுக்கு செலுத்துங்க. நீங்க எதிரையோ செலுத்தி இருப்பீங்க, எல்லாம் மாயா தான் இருக்கும். ஆனா தேவனிடத்தில் நீங்க செலுத்தி பாருங்க, உங்களுக்குள்ள அந்த நிறைவு காணப்படும், குறைவு ஒழிந்து போகும், நிறைவானது உள்ள வரும். நிறைவானது உள்ள வரும்பொழுதுதான் குறைவானது வெளியே போகும். இல்லைன்னா மாயை தான் ஆட்கொண்டு இருக்கும், மாயை தான் ஆட்கொண்டு இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு வீடு கட்டியிருப்போம், அல்லது பெரிய பிசினஸ் செய்திருப்போம், ஒன்னும் எடுத்துன்னு போறது இல்லை. காலங்கள் கடந்து போகுது, ஆனா தேவனுடைய அன்பு நிலை நிற்குது. இந்த பூமியில நீங்க எந்த அளவுக்கு தேவனுக்கு முழு மனதோட நீங்க உங்களை அர்ப்பணிக்கிறீங்களோ, தேவன் முழு மனதோட உங்களை எடுத்து உள்ள வச்சுப்பார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எதுக்காக நம்ம வாழ்றோம்? என்னத்தை நம்ம நேற்று தான் சாப்பிட்டோம், இன்னைக்கு காலையில் சாப்பிட்றோம், திருப்பி மதியம், திருப்பி இரவு, போய்கிட்டே தான் இருக்குது வாழ்க்கை. ஆனா தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை நீங்க வாங்கி பாருங்க, சாப்பிட்டா மாதிரியே இருக்கும், அப்படியே இருக்கும், உள்ளுக்குள்ள நிறைவா இருக்கும். இந்த செய்தியெல்லாம் கொடுத்துட்ட பிற்பாடு வீட்டுக்கு போய் சாப்பிட தோணாது, அப்படியே உள்ள நிறைவா இருக்கும். இதை நம்ம ஒவ்வொருவரும் இதை ருசிக்கணும், ஒவ்வொருவரும் இதை உட்கொள்ளணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. யோவான், இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே எனக்கு போஜனமா இருக்கிறது. அவருடைய வேலையை நான் முடிச்சிட்டேன்னா எனக்கு போஜனம் முடிஞ்சு போச்சு, எனக்கு சாப்பிட்டா மாதிரி. இந்த செய்தி இந்த நாள் உங்கள் மத்தியில் கொடுப்பதுக்கு எவ்வளவு எதிர்ப்புகள், எவ்வளவு போராட்டங்கள் அந்த கடந்த நாட்களில் சந்திச்சேங்கிறது எனக்கு தான் தெரியும். சிறிய பலவீனத்தோடு தான் நின்று கொண்டு இருக்கிறேன். இப்போ அந்த பலவீனம் நீங்கி பலனோட உங்களோட பேசி கொண்டு இருக்கிறேன். ஆச்சரியமா இருக்கும். செய்தி முடிச்ச பிற்பாடு பார்த்தீங்கன்னா பூர்ண பலன் ஆயிடுவேன். இது அனுபவம். ஒரு முறை கண்ணே தெரியல எனக்கு, ஆனா கட்டாயம் நீங்க தான் வரணும்ட்டாங்க எங்க ஆலந்தூர் கிரைஸ்ட் சர்ச்சில். நான் என்னுடைய நண்பருக்கு ஃபோன் பண்றேன், அவரும் மிஷினரி ஊழியத்தில் இருக்கிறவர். பிரதர், நீங்க எனக்கு கண்ணு ஒரு பக்கம் தெரியல பிரதர், நீங்க, ஏன்னா அது ஒரு மாதிரி கட்டி மாரி வந்து பெருசாகிடுச்சு. எனக்கு அதெல்லாம் வந்ததே கிடையாது, அது திடீர்னு ஒரு நாள் வந்துடுச்சு. அப்போ அவர், நீங்க போங்க பிரதர் அப்படின்னேன். என்ன ஆச்சுன்னாரு. இல்லை இந்த மாதிரி இருக்குதுன்னு. நான் போகக்கூடாது பிரதர், நீங்க தான் போகணும் அப்படின்னாரு. அவர் பூந்தமல்லிருந்து வருவார் அவர். இல்லை நீங்க தான் போகணும் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா, நீங்க போய் பாருங்க அப்படின்னாரு. அவரும் விசுவாசத்தில் வளர்றவர் தான், அவர் பேரும் விசுவாசம் தான். விசுவாசத்துக்கு ஏற்ற மாதிரி விசுவாசத்தில் இருக்கிறவர். இல்லை பிரதர் நீங்கள் போங்க அப்படின்னார். சரி, நான் விடிய காலை எழுந்துச்சு ரெடி ஆகிட்டு போயிட்டேன். போனேன், அங்கே இருக்கக்கூடிய ஐயாவை சந்தித்தேன். நீங்கள் மெசேஜ் கொடுத்துருங்க அப்படின்னார். சரிங்க ஐயா அப்படின்ட்டேன். கூலிங் கிளாஸ் போட்டுன்னு போனேன். அப்போ போட்டுனே தான் ஐயா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவரும் எதுவும் கேட்கல, ஏன் போட்டுனுக்கிறீங்க என்ன செய்தி கொடுக்குற நேரத்தில் கழட்டி வச்சுட்டு,
ஜெபம் பண்ணிட்டு செய்தி ஆரம்பித்தேன். நம்புவீங்க, நீங்கள் நம்புவீங்க, என் வாயிலேருந்தே வந்துடுச்சு. மெசேஜ் கொடுத்து முடியத்துள்ள கண்ணு செட் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. வண்டி எப்படி ஓட்டுன்னு போனேன்னு எனக்கே தெரில. கோயம்பேட்டிலேருந்து போனோம் ஆலந்தூர். பாருங்கள் பிரியமானவர்களே, முழு மனதோட செயல்படும். எப்படிப்பட்ட வீக்னஸாக இருந்தாலும் ஓடி போயிடும், பலவீனங்கள் போயிடும், பலன் பூர்ணமாக உண்டாகும். பலவீனங்கள் வர்றதுக்கு காரணமே என்னன்னா, தேவனுடைய காரியங்களை செயல்படுத்தாமல் நிறுத்துறதுக்கு தான். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, உபவாசம் இருங்கன்னா இருக்க முடியாது. காரணம் என்ன? தேவையில்லாத பிரச்சனை. கேஸ் கிளம்பிடும், ப்ரெஷர் தூக்கிடும், சுகர் ஏறிக்கும், அப்படி ஆகிடும், இப்படி ஆகிடும், நடக்க முடியாது, மயக்கம் வரும், அப்புறம் என்னென்னமோ வருது சொல்கிறாங்க. கர்த்தர் கிருபையாக காத்து கொண்டார். எதுக்கு சொல்ல வரான்னா, ஏதாவது ஒன்றத்தை வச்சுருப்போம் ஆயுதம். இப்படி பண்ணினா உடம்பு இப்படி அப்படி லேசாக ஆடும், அதுக்கப்புறம் பிரச்சனை. அதனால் என்ன பண்ணுறாங்க, மாத்திரை போய் உட்காடுறாங்க. அப்படியே காலங்கள் எப்படி ஏமாத்துறான் பாருங்க. சரீரத்தின் அவயம் நல்லா இருக்குது, உள்ள கண்ட்ரோல் பண்ணுறது யாரு? பாவம். அதான் வேதம் சொல்லுது, சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாகன்றார். பாவம் உங்கள் சரீரத்தை ஆண்டுதுன்னா எல்லா வித பலவீனங்களும் உள்ளே இருக்கும். குடி கொண்டு உட்காந்துருக்கும். ஒன்று அடுத்து ஒன்று செயல்பட பார்க்கும். ஒன்று ஜெயித்த பிற்பாடு அடுத்தது செயல்படும். அதை ஜெயிக்கும் பொழுது அடுத்தது செயல்படும். இப்படி தான் நம்ம அதை ஜெயிச்சு தான் வந்தாகணும். ஜெயம் பெற்று வந்தாதான், முடிவு பரியந்தம் நம்ம நிலைச்சாதான் ரட்சிக்கப்பட்டு ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். முழு மனதோட தேவனை நோக்கி பார்க்கணும். பெரியமா வேதம் சொல்றது, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என் அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய வேலையை முடிப்பது, கிரியையை முடிப்பது எனக்கு போஜனமா இருக்குதுங்கிற. இன்னைக்கு உலகப்பூர்வமான போஜனம் தான் நம்ம அதிகமாக பிரயாசப்படுறோம். தேவனுடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய இந்த மன்னா, இந்த மன்னாவில் இருக்கக்கூடிய ஜீவன், இதில் இருக்கக்கூடிய சுகம், இதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம், இதில் இருக்கக்கூடிய நன்மைகளை நாம் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நம்முடைய மனக்கண்கள் மூடப்பட்டிருக்குது. மனக்கண்களை மூடிடுறான் பிரபஞ்சத்தின் அதிபதி. 2 கொரிந்தியர் 4:4 பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் அவர்களை மனக்கண்களை குருடாக்கினபடினாலே வேதம் சொல்லுது. மனக்கண்கள் திறந்தா உங்களை யார் ஆளுகை செய்கிறார்கள் என்பதை நீங்க பார்க்கலாம். உங்கள் சரீரத்தை முதல்ல, உங்க சரீரத்தை தான் ஸ்கேன் பண்ணுவார் ஆண்டவர். சரீரத்துக்கு உள்ளார என்னென்ன இருக்குது, எது எது பலவீனம் பண்ணுது, எது எது ஆளுகை பண்ணுதுங்கிறத காட்டுவார். அது ஒரு தனி சப்ஜெக்ட். அதை பிற்பாடு நான் உங்களுக்கு பேசுகிறேன், வேறு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வரும்போது பேசுகிறேன். இப்போ முழு மனதோடு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆகையினால பாருங்கள் பெரியமானவர்களே, வேதம் திட்டம் தெளிவாக சொல்லுது, அவருடைய வேலையை செய்து முடிப்பது தான் நமக்கு போஜனம். அவருடைய வேலையை நம்ம செய்யணும். பாருங்கள் வேதம் என்ன சொல்லுது பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆண்டவர் சொல்கிறார், கற்பனைகளை கைக்கொள்ளுன்றார். கற்பனைகளை கைக்கொள். அதில் இந்த சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேத ரகசியங்கள் அடங்கிய கற்பனை. விபச்சாரம் செய்யாத, கொலை செய்யாத, இதை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய ஜீவிதத்தில் கொலை செய்யாதிருப்பாயாகனா கிறிஸ்துவை மறுதளிப்பது அல்லது காட்டி கொடுப்பது. யூதாஸ் கரியோத் பார்த்தீங்கன்னாக்கா காட்டி கொடுக்குறோம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகனா களவு, கள்ள போதகங்களில் ஈடுபடுறது, அதையும் சேர்த்து உள்ள வச்சுக்கிறது. சுத்த உபதேசத்தை நேசிக்கிறது கிடையாது, எல்லா உபதேசங்களையும் உள்ளே கொண்டு வந்துடுறது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா விபச்சாரத்துக்குரிய காரியங்கள். அப்படியே தொடர்ந்து சொல்றார் ஆண்டவர். பார்த்தீங்கன்னாக்கா களவு செய்யாதிருப்ப, பொய் சாட்சி சொல்லாத, தகப்பனின் தாயம் கண்ணம் பண்ணு, எல்லாம் சொல்றார். இதில் இந்த கற்பனைகள் மிக முக்கியமான கற்பனைகள். நித்திய ஜீவனை அடைவதற்குரிய முக்கியமான கற்பனைகள், பூமிக்குரிய கற்பனைகள். இந்த பூமிக்குரிய கற்பனைகளை கை கொண்டால் நித்திய ஜீவனுக்கு நீ தேர்ச்சி பெறலாம் அப்படிங்கிறத தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். இந்த நபர் என்ன பண்றாருன்னு சொன்னா பாருங்க பெரியமானவர்களே, 20ஆம் வசனம். அவரை நோக்கி, கை கொண்டிருக்கிறேன். பாருங்க, இந்த வாலிபன் கேட்டது நித்திய ஜீவன். அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்லிட்டார். அதோட அவன் போயிட்டு இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, தேவனிடத்துல கேள்வி கேட்டுறாங்க, என்னிடத்துல என்ன குறைக்குது ஆண்டவரே, என்ன இருக்குது,
அது மாதிரி தான் இந்த நபரும் கேட்டுடுறாரு, இன்னும் என்கிட்ட என்ன குறைவு, நான் எல்லாத்தையும் கடைப்பிடிக்கிறேன், இன்னும் என்ன இடத்துல என்ன குறைவு. தேவன் இடத்துல நம்ம அந்த கேள்விகள்லாம் கேட்கக்கூடாது. கேட்குற கேள்விக்கு மேலே ஒரு பதில் வச்சிருப்பார். கேட்குற கேள்விக்கு மேலே ஒரு பதில் அவர்கிட்ட எப்பவுமே. நீங்கள் பாருங்கள், மோசேயினுடைய காலகட்டத்தில் ஆண்டவர் வந்து என்னை கண்டு ஒருவன் உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொல்லிடுவார். சொன்ன பிற்பாடு மோசே கேட்டுருவார், ஆண்டவரே உங்களை பார்க்கணுமே, ஆயினும் என்னிடத்தில் ஒரு இடம் உண்டு. அப்போனா கேள்விக்கு மேலே கேள்வி அவர்கிட்ட இருக்கும், பதிலுக்கு மேலே பதில் அவர்கிட்ட இருக்கும். உண்டாக்கினவர், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சொல்கிறாரு, நீ கேட்ட கேள்வி நான் நித்திய ஜீவன், 5 கற்பனை கடைபிடிச்சியா? கடைபிடிச்சேன், நன்றி ஆண்டவரே. போய்கினே என்ன பிரச்சனை இல்லை, இருந்துக்கினே எல்லாத்தையும் கடைபிடிச்சா ஆண்டவரே, என்கிட்ட இன்னும் என்ன குறை. இதை கேட்டால் ஆண்டவர் ஏற்கனவே அவன் உடம்புக்குள்ளார பார்த்துன்னுக்கிறார் என்னென்ன இருக்குதுன்னு. ஒரு பக்கம் ஐஸ்வர்யம் உட்காந்துருக்குது, இன்னொரு பக்கம் பெருமை இருக்குது, இன்னொரு பக்கம் அதிகாரம் இருக்குது, எல்லாம் உள்ளே பார்த்துன்னுக்கிறார். இவன் கம்மன் போயிட்டு இருந்தா பிரச்சனை இல்லை. ஆண்டவர் கேட்குறான், இன்னுமே என்னிடத்தில் குறைவு என்ன அப்படின்னா, உடனே பாருங்க ஆண்டவர் அதற்கு இயேசு, படிங்க, நீ பூரண சத்குணராக இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். பாருங்க பெரியமானவர்களே, கம்மன் போயிட்டு இருந்தா இவன் சேர்த்து சம்பாதிச்சது மிச்சமாயிட்டு இருக்கும். போய் அந்த கற்பனைகளை கை கொண்டுட்டு கம்மனு வீட்டில் அம்மா சாம்பார் வை, மட்டனை கிரேவியாக பொரிச்சிருன்னு சொல்லிட்டு இருந்தா பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருக்கோம். இது என்னுடைய உணவு, அதனால தான் சொல்றேன். பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருக்கோம். வச்சுக்கின்னு காலம் பூரா ஆண்டவரே நல்லவர், கர்த்தர் நல்லவர்னு சொல்லிட்டு நீ வாழ்க்கை நடத்தி ராஜ்யத்துக்குள்ளே போயிட்டு இருக்கலாம். இங்கே என்ன ஆகி போச்சு, கேள்வி கேட்டதான் அவரே ஏற்கனவே கேள்விக்கு கேள்வி. அவர் என்ன பண்ணார், பார்த்தார் உள்ள, ஸோ இதெல்லாம் இருக்குதா, ரைட்டு, முதல்ல ஒன்றுத்த சொல்லுவோம் அப்படின்னு ஒன்று சொல்கிறார். நம்ம உனக்கு இருக்குது, நீ ஐஸ்வர்யவான, உனக்கு இதெல்லாம் விற்று யாரை கொடுக்க சொல்கிறார் பாருங்க. யார் தரித்திரரு, யாருங்க தரித்திரரு? அதாவது தேவன் வந்து சாதாரண மக்களுக்கு கொடுக்க சொல்ல மாட்டார். யாருக்கு நம்ம கொடுக்க மாட்டோமோ அவங்களுக்கு தான் கொடுக்க சொல்லுவார். யாருங்க தரித்திரரு? சொல்லுங்க, யார் தரித்திரரு? வேதத்தின் அடிப்படையில் பயங்கரமா இருக்கும். இந்த வசனம் படிச்சிருப்பீங்க, சொல்றேன் கேளுங்க. சிற்றின்ப பிரியன் தரித்திரமாவான். யார் சிற்றின்பம்? மதுபானம் குடிக்கிறவன், விபச்சாரம் பண்றவன், களவு பண்றவன், தேவனுக்கு விரோதமான காரியங்களில் சீட்டாடுறவன், கிண்டி ரேஸில் கமான் 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 கமான்னு சொல்றவன், இவனுங்களை எல்லாம் தான் சிற்றின்பக்காரனுங்க. பணத்தை விட்டுருவானுங்க. ஆண்டவர் யாரு கொடுக்க சொல்றாரு? விற்று தரிது கொடுப்பியா? இப்போ ஒரு டாஸ்மார்ட்டில் உட்காந்துக்கிறவனுக்கு போய் ஒரு இந்தாப்பா ஒரு 150 நல்லா என்ஜாய் பண்ணு கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். வார்த்தை பாருங்க, ஆண்டவர் பயங்கரமானவர். ஆனா சொல்றாரு, செய்ய முடியுமா? முடியாது. ஆனா அவர் செய்யறாரு. அவர் என்ன பண்றாரு? நம்ம தான் தரித்திரரு, நமக்காக இறங்கி வர்றாரு. நம்முடைய சிற்றின்பம், நம்முடைய பாவ காரியங்கள், நம்முடைய அக்கிரம் மீறுதல்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை ஈடுபட்ட நமக்காக அவரு பரிசுத்தம் உள்ள பிதா குமாரனை நமக்காக கொடுக்கிறார். அவருடைய சொந்த செல்வத்தை கொடுக்கிறாருங்க நமக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ. இன்னைக்கு செல்வான்னு பேர் வச்சுக்கிறோம்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குரியது. உட்கார்ந்து இருக்கிறாரா? ரைட். ஜோசப்பை பார்க்கறது தான் பெரிய விஷயம். யோசேப்பு பெரிய கனிதரும் திராட்சை செடி. ஆகையினால பாருங்க பிரியமானவர்களே, வேதம் என்ன சொல்லுது பாருங்க, தரித்திரர் கொடுன்றார். கொடுப்போமா? நம்ம கொடுக்குமான் அவனை பாருங்க, வேதம் என்ன சொல்லுது பாருங்க. அது போய்விட்டான். பாருங்க பிரியமானவர்களே, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடினால்னா ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் உள்ள பார்க்குறாரு எது எது உக்காந்து இருக்குது. இருதயத்து பக்கத்தில் உன் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உன் இருதயம் இருக்கும். இருதயத்துக்கு பக்கத்தில் இதெல்லாம் இருக்குது. அதில் ஒன்று தான் எடுத்து சொன்னார். அதை அவன் செய்யிட்டு வந்து ஆண்டவரை நான் செய்யிட்டேன்னா அடுத்தது சொல்லியிருப்பார். அதுக்கு பக்கத்தில் என்ன உட்காந்துருக்குது அதை கொடுத்துட்டு வாப்பான்னுவார். எல்லாம் கொடுத்துட்டு வந்தான், ஆண்டவர் எல்லாம் கொடுத்துட்டேன்.
அப்படின்னு வந்தாலும், சரிப்பா உன் சிலுவை ஒன்று இருக்குது அதை தூக்கிக்கொண்டுவர். பயங்கரமான தேவன், ஆனால் நல்ல தேவன். அதனால என்ன சொல்ல வரான்னா, தேவ சமூகத்தில் முழு மனதோடு ஒப்பு கொடுத்துரு, தாழ்மையா என்ன கொடுக்குறாரோ கஞ்சோ கூழோ 2 நாளைக்கு அது வரும், 3ஆவது நாள் தான் பிரியாணி வரும். அதுதான் தேவன் இடத்துல இருக்குது. ஆகையினால பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் நம்ம முழு மனதோடு நம்ம ஒப்பு கொடுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் கிடைக்காதுங்க. நீங்கள் எங்கே பண்ண போய் பாருங்கள், 33 முக்கோடியாக இருக்கட்டும், அல்லது ஏக தெய்வமாக இருக்கட்டும், அல்லது இன்னும் என்னென்ன சொல்கிறாங்களோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ போல வராது. அன்பான ஒரு தேவன், அருமையான ஒரு தேவன். நம்முடைய குறை குற்றங்களெல்லாம் சுட்டி காட்டிக்கிட்டு இருக்க மாட்டார், உணர்த்தி விட்டுருவார், அவ்வளோதான். இப்போ நம்ம பாருங்க, நம்மளுடைய சொந்தக்காரங்களாம் சொல்லி காட்டுவாங்க, நீ போனல்ல, நீ அதை பண்ணல, இதை பண்ணல, அதான் 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 அதனால தான் இது, இதனால தான். நம்முடைய தேவன் அப்படி அல்ல. வேதம் ஒரு இடத்துல அருமையாக ஆண்டவர் சீஷர்களை மறைப்பார். சரிப்பா அதுக்குள்ளே போனால் டைம் ஆகிடும். பாருங்க பிரியமானவர்களே, இப்போ என்ன நடக்குது பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம், யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணப்படுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். பாருங்க, இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம். ராஜ்யத்துக்குரிய வசனம் தான். ஆனா இந்த வசனத்துல உள்ள என்ன நடக்குதுன்னு சொன்னா, யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. யாரோ நம்மளோட யுத்தம் பண்றாங்க, யாரோ நம்மள பலவந்தம் பண்றாங்க. என்னென்ன காரியத்துல பலவந்தம் பண்றாங்க? தேவனை முழு மனதாய் தேடாதபடிக்கு பலவந்தம் பண்றாங்க. முழு இருதயத்தோடு தேடாதபடி பலவந்தம் நடக்குது. முழு ஆத்மாவோடு தேடாதபடி பலவந்தம் பண்ணப்படுகிறது. முழு பலத்தோடு தேடாதபடி பலவந்தம் பண்ணப்படுகிறது. எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்கிறாரு, முழு எல்லாத்திலும் மேலு முழு மனதோட. இந்த முழு மனதுங்கிறது என்னன்னா, எல்லாத்தையும் 3 காரியங்களையும் அது சேர்த்து பிடிக்கக்கூடியதா இருக்குது. அது இருதயமா இருந்தாலும், ஆத்மாவா இருந்தாலும், பலமா இருந்தாலும், 3 காரியங்களை சேர்த்து பிடிக்கக்கூடியது இந்த முழு மனது. எப்படி ஒரு கை மூடினாதான் 5 விரல்களுக்கு பலன், இந்த இடத்து இந்த பகுதிக்கு பலன், அப்படி அது மாதிரி தான் முழு மனது. அப்போ உங்க மனது வேற எங்கேயும் செலுத்தப்படக்கூடாதுங்கிறது தான் அதனுடைய காரியம். பலவந்தம் பண்ணப்படுதுங்க பரலோக ராஜ்யம். இது நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், பிசாசு நேராலாம் வரவே மாட்டோம், நேரா நமக்கு வரவே மாட்டோம். நம்ம எதுல பலவீனமோ அதுதான் நம்மளுக்கு மறைமுகமா வரும். எது வேணா இருக்கலாம் நம்முடைய பலவீனம். காசுலாம் முக்கியம் இல்லை, அதிகாரம் தான். அதிகாரத்துக்கு வந்துட்டா போதும்பா, பணம் காசுலாம் தேவை. அதுதான் அவங்க பலவீனம். பலவந்தம் பண்ணப்படுகிறது. இதுக்காகவே நிறைய பேர் கிறிஸ்துவ விட்டு தூரம் போயிடுறாங்க. இதற்காகவே மறுதலிக்கிறாங்க. முழு மனதோட செயல்பட முடியல. அதுதான் வேதம் சொல்லுது. யோவான் காலம் முதல் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. அதை நீங்க பலவந்தம் பண்ணணும். உங்க முழு மனது அந்த பலவீனத்தை அதை பலவீனமாக்கணும். புரியுதா நான் சொல்றது? உங்களை எதிர்க்கக்கூடிய பலவீனம் அது பலவீனம் ஆயிடணும். அப்ப நீங்க எந்த அளவுக்கு பலப்பட்டிருப்பீங்க கர்த்தருக்குள்ள பாருங்க. அந்த பலவீனம் அழுவணும். எனக்கு கொஞ்சம் சான்ஸ் கூட, கொஞ்சம் நிறைவேற்ற இந்த சரீரத்துல, அது கெஞ்சணும். வேதம் சொல்லும் கலாத்தியர்ல, வீக் அண்ட் பெகர்லி எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லும். கெஞ்சும் சரீரத்துல, கொஞ்சம் இந்த பாவத்தை லைட்டா பண்ணிட்டேன், இதை கொஞ்சம் என்கரேஜ் பண்ண, காரணம் என்ன, அது இன்னும் பலவீனம் ஆகுதுன்னு அர்த்தம். அதுக்கு டைம் வச்சிருப்பாரு, அது வரைக்கும் தான் உள்ள இருக்கணும். அந்த பலவீனத்தை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா அந்த பலவீனம் சரீரத்தை விட்டு வெளியே போயிடும். இது பெரிய டெஸ்ட்டுங்க. இதெல்லாம் இது இந்த எக்ஸாம்ல நீங்கெல்லாம் பாஸ் ஆகணும். மாட்டின்னு முழிச்சேன், கிருபையா தூக்கின்னு வந்தார் ஆண்டவர். ஆகையினால தான் பேச முடியுது. விளையாட்டில் பிரியமானவர்களே, பலவீனம் அது கெஞ்சணும். அப்ப உங்க சரீரம், ஆவி, ஆத்மா எவ்வளவு தேவனுக்குள்ள பலன் உண்டாயிருக்கும் பாருங்க. எனக்கு சின்ன வழி கூட உள்ள அப்படின்னு கேட்கும், கெஞ்சும். வீக் அண்ட் பெகர்லி எலிமெண்ட்ஸ்.
பலவீனமும் பிச்சை எடுக்கக்கூடிய ஆவிகள் சரீரத்தை பாழாக்குறதுக்காக. வேதம் சொல்லுது பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார். அப்பதான் உள்ள பிரவேசிக்க முடியும். பாருங்க பிரியமானவர்களே, முழு மனது நமக்கு தேவை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்க. ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, தோன்றுகிறது, ஒரு மனுஷனுக்கு ஒரு மனிதனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். 2 குமாரர்கள் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து மகனே, நீ போய் இன்றைக்கு என்ற திராட்சை தோட்டத்தில் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். வேலை செய் என்றான். அடுத்து அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்தில் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் பாருங்க, ஒரு மனுஷனுக்கு 2 பேர் இருக்கிறாங்க, 2 குமாரர்கள். ஒருத்தங்கிட்ட சொல்றான் நீ திராட்சை தோட்டுக்கு போன்றான், போக மாட்டேன்ட்டான், அவன் போயிட்டான். 2வது ஆளுகிட்ட சொல்றாரு திராட்சை தோட்டுக்கு போறான்றான், அவன் போல. இப்ப இது 2 எதை குறியுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். முதல் நபரு மூத்தவங்கிட்ட சொல்லும் போது அவன் செய்யறான், ஆண்டவரே செய்யறம்பா அப்படின்னு செய்யல. அந்த அவன் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, தேவனிடத்தில் அவன் பெற்றுக்கொண்ட நன்மைகள் எல்லாம் இருக்குது. திராட்சை தோட்டத்திலிருந்து அவங்க சாப்பிட்றாங்க. ஆனா அந்த தோட்டத்துல போய் வேலை செய்யன்னு சொன்னா, தேவனுக்கு ஊழியம் செய்யன்னு சொன்னா அவனுக்கு போக மனசு இல்லை. நிறைய பேர் பாருங்க, தேவனிடத்தில் நன்மைகளை மட்டும் பெற்றுக்கொள்ளணும், தேவனிடத்திலிருந்து அந்த திராட்சை தோட்டத்திலிருந்து அதன் கனிகளையும் திராட்சை ரசத்தையும் ருசிக்கணும், தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும். ஆனா தேவனுக்காக எதையும் செய்யறதுக்கு மனசில். பாருங்க எப்படிப்பட்ட ஒரு நிலை நடக்குது. 2வது நபர்கிட்ட சொல்றாரு, அவன் போறான்றான், எடுத்ததுமே சொல்லிட்டான், ஆண்டவரை திருப்திப்படுத்திட்டான், போறான் ஆண்டவரே, செய்யறான் ஆண்டவரே. ஆனா கட்சியில அவன் போன ரூட்டு வேற, அவன் வேற பக்கமா வேற எங்கேயோ போயிட்டான். என்ன நடக்குது? போகமாட்டேன்னு சொன்னவன் திராட்சை தோட்டத்துக்கு போறான். மனசு உறுத்துது. எவ்வளவு சாக்கடையிலிருந்து நம்மளை கொண்டு வந்தாரு, எவ்வளவு கீழ்த்தரமான இடத்துல நம்ம போய் இருந்தோம். நம்ம வஸ்திரம் எல்லாம் போய் சேத்துல விழுந்து, சாக்கடையில விழுந்து பிறண்டு, கண்ட மலை ஜலாதி பக்கத்துல பிறண்டு இருந்த நம்மளை அவர் அன்போடு தூக்கி நிறுத்தி குளிப்பாட்டி வஸ்திரத்தை உடுத்தி புத்தி தெளிய வச்சு கொண்டு வந்து நம்மளை சேர்த்துறாரு. போகமாட்டோன்னு சொல்லிட்டோமே, ஐயோ தப்பு, நம்ம போய் செய்யணும், தேவனுடைய ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி அவன் போறான். மனம் திரும்புறான், மனதை ஒப்பு கொடுக்கணும். அந்த மனதுக்கு ஒரு உணர்வை வரும் பொழுது அந்த உணர்வை காப்பாற்றி கொள்றோம். இன்னைக்கு பாவ உணர்வு வரும் பொழுது நம்ம அதை காப்பாற்றி கொள்ளணும். அந்த பாவத்தை விட்டு விலக நம்மை ஒப்பு கொடுக்கணும். அதற்கு தேவனுடைய ஒத்தாசையும் பலனையும் வாங்கணும். எதிராளி யாருங்கிறத பார்க்கணும். மனக்கண்கள் திறக்கப்படணும். ஆண்டவரே யுத்தத்துக்குரிய பலனை தாங்க, தேவனே என்னோடு இருங்க, பலத்த பராக்கிரமசாலியா என்னோட இருங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கணும். எரேமியா 20 வர்றது போல அப்படி நம்ம தேவனை நோக்கி பார்க்கணும். பராக்கிரமசாலியாக தேவன் என்னோடு நிற்கிறார்னு சொல்லணும். தேவன் நம்மோடு இருப்பதை நம் கண்கள் காண வேண்டும். அப்ப பாவத்தை விட்டு விலகணும். பிரியமானவர்கள், முழு மனதை தேவனுக்கு செலுத்தணும். உலகத்தின் மீது ஆசாபாசங்கள் இருக்கக்கூடாது. எதையும் எடுத்துன்னு போறதில்லை. கொஞ்சம் நல்லா நம்ம அதை முடிவு பண்ணிடணும். நமக்காக திராட்சை தோட்டத்தை தந்த தேவன், நமக்காக அதன் கனிகளை புசிக்க கிருபை தந்த தேவன், அவருக்காக நம்ம என்ன செய்ய போறோம்? எத்தனை ஆத்துமாக்களை நாம் ஆதாயப்படுத்தி இருக்கிறோம்? சற்று யோசித்து பார்க்கணும். தேவனை முகம் வாடும்படியாக நாம் நடக்கக்கூடாது. பிரியமானவர்களே, முகம் வாடும்படியாக, அவர் கோபம் வரும்படியாக, எரிச்சல் வரும்படியாக நடக்கக்கூடாது. அது மகா பயங்கர விளைவுகளை கொண்டு நம்மளை தாக்கிடும். அப்படிப்பட்ட தாக்குதலுக்கு ஆளானவன் தான் நான். தேவனை எரிச்சல் மூட்டிட்டேன், கோபம் மூட்டிட்டேன். அவருடைய உக்கரம் என் மீது இறங்கினது.
பல பாடுகள் மத்தியிலே போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. வேண்டாம் பிரியமானவர்களே, பாவத்தை நிறுத்தி கொள்வோம். அதுக்கு எவ்வளவு வேணா நமக்கு பிரயோஜனம் கிடையாது. அதுல ஊசியின் முனை அளவு கூட நமக்கு பிரயோஜனம் கிடையாது. பரிசுத்தத்துக்குரிய காரியங்களை ஈடுபடுவோம். தேவனுக்கு பிரியமான காரியங்களை நம்ம நடப்போம். ஆமென், அல்லேலூயா. பாருங்க பிரியமானவர்களே, எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, முழு மனதோடு அனுப்புனார் குமாரனும் முழு மனதோடு வந்து செய்தார். பாருங்க வேதம் என்ன சொல்லுது பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பாருங்க பிரியமானவர்களே, பாவத்தை சிலுவையின் மேல் சுமந்திருக்கிறார். இன்னொரு வசனம் சொல்லும், அவர் சிலுவையிலே பாவத்தை சுமந்தார்னு சொல்ல. 2 வசனங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. இந்த ஒரு வசனம் சொல்றேன் பாருங்க. சிலுவையின் மேல் பாவம் உக்காந்து பிசாசான உக்காந்து இருக்கிறான். பிதா ஆசைப்பட்டுட்டாரு, சொந்த குமாரனை கொடுக்குறேன்ட்டார். ஒருவனு கெட்டு போக கூடாதுன்ட்டார். குமாரன் இறங்கி வந்துட்டாரு. பிதாவினுடைய சுத்தத்தை செய்வதே எனக்கு போஜனமா இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ சிலுவையின் மேல் பாவம் உட்கார்ந்துருக்கு. ஆதியில ஆதாம் ஏவாள் விழுந்த போது ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் வயிற்றினாலே நகர்ந்து பூமியின் மண்ணை நீ சாப்பிடுவாயின்னு சாத்தானுக்கு சபிக்கிறார். பாவமானவன் இன்னைக்கு யார் மேல உட்காந்துருக்கான்? சிலுவை சுமக்கிற அந்த சிலுவையின் மேல உட்காந்துருக்கான். கிறிஸ்து நமக்காக அவனை சுமக்கிறார். அந்த பாவத்தை, நம்முடைய கீழ்ப்படியாமை, நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய கேவலமான கீழ்த்தரமான அசிங்கமான அருவருப்பான செயல்கள் எல்லாம் அந்த சிலுவையின் மேல உட்கார்ந்து இருக்குது. அது மலத்துக்கு சமமானது. ஒரு மலம் எவ்வளவு துர்நாற்றம் அடிக்குமோ, ஒரு வியாதியஸ்தனுடைய மலம் எவ்வளவு துர்நாற்றம் அடிக்குமோ, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுடைய மலமும் அங்க உட்கார்ந்து இருக்கு. எவ்வளவு துர்நாற்றத்தை அவர் சகித்து கொண்டு, எவ்வளவு சகிப்பு தன்மையோடு நம்மை அவர் எவ்வளவு பிரதானமா தமக்கும் அவருக்கு முன்பாக வைத்து, நம்முடைய ஆத்துமாக்கள் எவ்வளவு வெளியேறப்பட்டது என்பதை அவர் அறிந்து நமக்காக அந்த துர்நாற்றத்தை சுமக்கிறார் சிலுவையின் மேல். தாய் தோப்பனம் கனம் பண்ணா இருக்கிற வரைக்கும் பாலை கறந்துட்டு அதுக்கப்புறம் மாட்டை வெளியே தோத்திடுறதா? கிடையாது. பிற்பாடும் பராமரிப்பது. இயலாத நாட்களிலே, இயலாத காலங்களிலே, அவர்களால் முடியாத சூழ்நிலையில கடைசி வரைக்கும் வச்சு அவங்கள பாதுகாப்பது. அதுதான் வேற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, நம்மளை கடைசி வரைக்கும் சுமக்கிறார். சிலுவையின் மேல் பாவத்தை சுமக்கிறாரு. அந்த துர்நாற்றம், அசுத்த மலஜல பாவம் விளையாட்டு இல்லை பிரியமானவர்களே. நம்ம எவ்வளவு அவரை கனம் பண்ணணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறோம் அவருக்கு. நம்ம எவ்வளவு கடமைப்பட்டிருக்கோம் தெரியுமா? நம்ம அதை மறந்துடுறோம். கண் மறைக்கப்படுது. உலகத்தினுடைய காரியங்கள், அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் காலையும் கீழே போட்டு மீச்சிருவார். ஒரு செகண்ட்ல, ஒரே செகண்ட்ல மீச்சு போட்டுருவாருங்க. இன்னைக்கு மலடி, நாளைக்கு பிள்ளைத்தாச்சு, என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண முடியும்? மாத்திருவாரு சன பொழுதுல. இன்னைக்கு நேற்று வெயில், இன்னைக்கு மழை, என்ன பண்ணுவீங்க? அதுதான் தேவனுடைய காரியங்கள். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னாக்கா, வனாந்தரத்துல நீரூற்றுகளை உண்டு பண்ணுகிறது. வனாந்தரத்துல நீரூற்று முடியுமா? முடியும். தேவனால் கூடும். நம்முடைய மனது தேவனோடு இருக்குதான்றதுதான் கேள்வி. நம்ம முழு மனதையும் தேவனுக்கு செலுத்திட்டோம்னா எந்த நேரத்தில் கொடுக்கணுமோ அந்த நேரத்தில் கொடுப்பார். எப்போ கொடுப்பாரு? எல்லாரும் இகழும் பொழுது கொடுப்பார். எல்லாரும் நம்மளை தூஷிக்கும் பொழுது அப்போ கொடுப்பார். எல்லாரும் வாயை அடைஞ்சு போடும். அதுதான் தேவனுடைய காரியம். அதுக்கு நம்முடைய முழு மனது முடிஞ்சு போச்சு. ஆண்டவரே, காப்பாத்தினாலும் காப்பாற்றாவிட்டால், கொடுத்தாலும் கொடுக்காவிட்டால், இருந்தாலும் இல்லைனால் நீர் எனக்கு போதுமான். அதுதான் நம்ம கிட்ட. அதுதான் வேதம் சொல்லுது. பாருங்க என்ன சொல்றாரு. மார்க் எழுதின சுவிசேஷம்
8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். முடிச்சிடறேன், வந்துடுச்சு. ஆ ம் ஆ ஆ ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் வெறுத்து எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பாருங்க பிரியமானவர்களே, என்னை பின்பற்ற கடவன்ற முழு மனதோட பின்பற்றணும், முழு மனதோட பின்பற்றணும். அதுதான் இந்த வேதம் சொல்லுது. பாருங்க பிரியமானவர்களே, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் என்ன சொல்றாரு பாருங்க. பிலிப்பியர் 2:5 முதல். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி. பாருங்க எவ்வளவு காரியங்கள் நடக்குது பாருங்க. அவர் தம்மைத்தாமே வெறுமையாக்குறார். தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். இது சாதாரண விஷயம் இல்லைங்க. சகல அதிகாரமா அவர் கொடுக்கப்பட்டிருக்குது. அவர் தேவனுடைய ரூபமா இருக்கிறாரு. தேவனுக்கு சமீபமா இருப்பதை பக்கத்துல சமீபமா இருக்கிறார். ஒரு சாதாரண இப்போ ஒரு சீஃப் மினிஸ்டர் கூட இருக்கிற பிஏ பக்கத்துல இருப்பாங்க. ஆனா பிஏ பாத்தீங்கன்னா சிஎம் விட அதிகமா செயல்படுவார். ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுது பாருங்க. அவருக்கு தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல். எவ்வளவு பாருங்க, தம்மைத்தாமே வெறுமையாக்குறார். அடிமையின் ரூபம் ஏற்கனவே உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். அடிமையின் ரூபம்னா தெரியல உங்களுக்கு? என்ன அப்படியே முழிச்சுன்னுக்கிறீங்க? அடிமையின் ரூபம் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நம்ம தான் அடிமை. ஏன் நம்ம அடிமை ஆயிட்டோம்? யாரால அடிமையானோம்? எந்த பக்கம் கை காட்டுறேன்? ஏவாளால. கீழ்ப்படியாமை நிமித்தம் கனியை சாப்பிட்டுறாங்க, பாவத்துல விழுந்துடுறாங்க. தான் மட்டும் மாட்டிக்க கூடாது, இந்த ஆளையும் பிடிச்சி போட்டுருவோம், யோ நீயும் சாப்பிடு அப்படின்னு அந்த ஆளுக்கும் கனியை கொடுத்து அப்ப சமமாயிடுச்சு. ரைட், ஓகே. கேட்கும்போது ஆதாம் சாப்பிட்டான். யார் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டது? அது கேள்வியார். அதனால பாருங்க என்ன நடக்குது. அடிமை ஆயிட்டோம். ஒருவன் எதற்கு அடிமையா இருக்கிறானோ அவன் அந்த பேர்ல தான் அழைக்கப்படுவான். வேதம் சொல்லுது. குடிக்கு அடிமையா இருந்தா ஜோசப்னு கூப்பிடுவாங்க, இல்ல கிறிஸ்டோபர்னு கூப்பிடுவாங்களா? குடிகாரன் தான் சொல்லுவான். அதனால நம்ம அதுதான் அடிமையின் ரூபம். அவர் அந்த பேரை வாங்கிட்டார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனுடைய குமாரன், எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் உள்ளவர், என்னுடைய பேரை வாங்கிட்டார். எவ்வளவு நம்ம துக்கப்படுத்துறோம், எவ்வளவு அவரை கேவலப்படுத்தி இருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிரியமானவர்களே, இப்படியா இருக்கக்கூடியவர் எல்லாவற்றையும் கடைசி பரியந்தம் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி ஒப்பு கொடுக்கிறார். எல்லாவற்றையும் பிதா பார்க்கிறார். சொல்றார் பாருங்க 10ஆம் வசனத்துல. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. பாருங்க, முழு மனதோட தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தபடினால நம்மையும் மீட்டுக்கிட்டாரு, பிதாவையும் சந்தோஷப்படுத்திட்டாரு. ஆகையினால பிதா பார்க்கிறார், எல்லா நாமும் இவருடைய நாமத்தை கீழே தான். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய யாவருடைய முழங்கால்களும் முடங்கும். எப்படிப்பட்ட ஒரு கிருபை! இன்னைக்கு நம்ம முழு மனதோட தேவனுக்கு ஒப்பு கொடுத்தா
நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய சுகவீனங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஆமென். இன்னும் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள், அது நல்ல காரியங்கள், இன்னும் மேலான நல்ல காரியங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ள ஆமென். கர்த்தர் நமக்கு கிருபையின் மேல் கிருபை அருளி நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாங்க. ஆமென்.